ஓவியக்கலையின்பால் ஈடுபாடு கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் எல்லாம் இன்று ஓவியராக உங்கள் முன் நிற்பதற்கு காரணம் எங்களுக்கு பின் நிற்பவர்கள். நாங்கள் சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர். நாடெல்லாம் பொன்மன்னன் சார் இருக்கிற எங்கள் பகுதியை சேர்ந்த முடக்குறிச்சி அப்படிங்கிற ஊர் அவருடைய சொந்த ஊர். அதிலிருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது என்னுடைய ஊர். எங்களுடைய ஊருக்கெல்லாம் ஓவியங்கள் எப்படி வந்து சேருதுன்னா பத்திரிகைகள் வாயிலாக தான் வந்து சேருது. அந்த பத்திரிகைகள்ல இவங்களெல்லாம் அனைத்து பங்களிப்பு இருக்குது இல்லைங்க, அதன் வழியாகத்தான் பார்த்து நாங்கள் ஓவியர்களாம். நகரத்தில் இருக்கிறவங்க கூட இந்த விளம்பர போர்டுகளை எல்லாம் பார்க்க முடியும். எங்க ஊர்ல விளம்பர போர்டுகளுக்கு அதிகமான சைக்கிள் கடல் அது நீங்கிறத. ஆக நாங்கள் எப்படி வந்து ஓவியர்கள் ஆனோம்னா, இவர்கள் பத்திரிகைகளில் வரைந்த ஓவியங்களை பார்த்து வரைந்து ஒரு வகையில் இன்விடேஷன் நாங்கள் பார்த்து வரைந்து அதன் மூலம் இன்ஸ்பிரேஷன் ஆகி வந்தவர்கள் நாங்கள். அதை இவர்களெல்லாம் இங்கு வருகை தந்திருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாட்டை வந்து எப்படி வார்த்தைகள்ல சொல்றதுன்னு தெரியல. எப்படி ஒரு கவிஞன் சொல்லலாமா, ஒரு இசைக்கலைஞர் சொல்லணும்னா அவருடைய அழகை வந்து வயலினில் வாசிக்க முடியும், ஆனால் வார்த்தைகளில் என்னால் சொல்ல முடியாது. போல நாங்கள் அதை வந்து வெளிப்படுத்த வார்த்தைகள் இல்லை. இன்னும் குறிப்பா நாங்கள் ஓவியராக முகிழ்ந்த அந்த காலகட்டம் 1984-85 தான் புதுமையான ஓவியங்கள் எல்லாம் வருது. ஆனந்த விகடலையெல்லாம் அதற்கு சொந்தக்காரர் மருது மற்றும் ஆதிமூலம் போன்றவர்கள். ஏன்னா இந்த கோடுகள் ரொம்ப வித்தியாசமா இருக்குது, வேறுபாடா இருக்குது. அது வரைக்கும் பார்த்த முகங்கள் வேறு, இவர்கள் வரைந்த முகங்கள் வேறு. ஒரு 40 ஆண்டுகள் இருக்கு இவர் குங்குமத்தில் வரைந்த படம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்கள் வீட்டை சுற்றி நிறைய நாய்கள் எல்லாம் வந்து குடியெல்லாம் பறிச்சு படுத்து எந்திரிச்ச உடனே டக்குன்னு ஒரு தன்னுடைய உடம்பை சிலிச்சுட்டு பாருங்க. அதைய ஒரே நாயை தலை மட்டும் ஒரு 4-5 தலைகள் போட்டிருப்பாரு. அவர் ஞாபகம் தெரியல, டக்குன்னு சிலிக்கிற அந்த கணத்தை போட்டிருந்தார். இன்னும் என்னுடைய மனதில் அது ஞாபகம். ஆக நாங்க நகரத்துக்கு வந்து அது பார்க்க முடியல, இது போல கண்காட்சி பார்க்க முடியல. இவர்கள் ஓவியங்கள் வழியாக அந்த கோடுகள் என்னுள் இறங்கியது. இன்னும் நான் கோடுகளில் தான் பயணிக்கிறேன். கோடுகளும் மாற்ற கலர் தான். ஆக அதற்கு மூல காரணமா இருக்கு. அதே போல நம் மனோகரனா அவர்களை பற்றி நாம சொல்லவே வேண்டியதில்லை. நிறைய ஓவியர்களை உருவாக்கிய ஆசான் அப்படிங்கிறது உண்மையாகவே அவரு பேராசான். இவருடைய ஆடுகள் எந்த ஆட்டை பார்த்தாலும் அது வந்து அவர் மனோகரனுடைய ஆடுகளாக தான் எங்களுக்கு காட்சிது. நாங்கள் பார்த்த எளிய விளக்குகள்ல ஒரு இவ்வளவு அழகு இருந்தா அப்படிங்கிறத வெளிப்படுத்தியதை வருது. ஏன்னா ஏற்கனவே அழகா இருக்கிறத அழகா காட்டுறதுல பெரிய விஷயம் இல்லை. நாம பார்த்த எளிமையில் இருக்கக்கூடிய ஒரு அழகை காட்டினார் பாருங்க, அது இவர். அந்த கோடுகள், அந்த வீச்சு, ஒரு காலினுடைய ஒரு பகுதி போட்டிருப்பாரு, அப்புறம் அந்த பக்கம் சைடுல வரைஞ்சிருப்பாரு. இடையில கேப் மீதி இருக்கக்கூடிய பகுதியை அந்த ஆடு நிரப்பிங்கிறது என்னுடைய மனது நிரப்பும். அப்படி எங்களை மனதை நிரப்ப வைத்ததுக்கு காரணம் வந்து மனோகரண்ணா அவர்கள் தான். அதுக்குள்ள தொடர்ந்து ஊக்குவிப்பார். நீ நல்லா வரைங்க, நல்லா வருவீங்க. இன்னைக்கு அவர் பல வேலைகளுக்கு இடையில இருந்து அதை வந்திருக்காரு. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல எங்கள் உலக ஓவியர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தியவர் இந்திரன் சார். அதே போல தமிழக ஓவியர்கள் பலர, இதே போல ஆனந்த விகடன். அப்ப வந்து ஜூனியர் போஸ்ட் அப்படின்னு அது இவங்களுடைய பங்களிப்புலாம் சொல்ல முடியாது. அந்த காலத்துல எடுத்துட்டு அதெல்லாம் பைண்டிங் பண்ணி வச்சிருக்கோம். அதுல நிறைய ஓவியர்களை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறேன். ஆக இவர்கள்லாம் எங்களுக்கு ஊக்குவிப்பு. நான் இவருடைய ஜூனியர் வச்சுக்கல. இவர் அந்த காலத்துல எங்க பகுதியில கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்குமே இலக்கியங்களுக்குமான இதழ்கள் நடத்துறவர், அதுல ஓவியங்கள் வரைந்தவர், என்னுடைய நண்பர்களுக்கு நண்பர். ஆனால் நேரடியாக நான் இப்பொழுதுதான் பார்க்கிறேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் வருகை இருந்திருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் பகுதியிலிருந்து நான் வந்திருக்கிறேன், நீங்க இவர் வந்திருக்கிறேன்,
ரொம்ப மகிழ்ச்சி. அதுபோல அனைவரும் நீங்க ஆர்வம் கொண்டு வந்திருக்கீங்க. புத்தாண்டு எங்களுக்கு இப்படி இனிதாக தொடங்கி இருக்கிறது. அது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. இந்த 25ஆம் ஆண்டில் நான் 25 வயது இளைஞனாக உணர்கிறேன். 60 வயசு ஆயிரத்து எனக்கு. என்னை விட இளைஞர்கள் இவர்கள்லாம் 85 வயது எல்லாமே. இவர் எப்படி 80 சாரி இல்ல 25 முடிஞ்சது. எந்த இளைஞரை தினமும் படிச்சுக்கிட்டு அவர்கள் எழுதி அந்த போடுகின்ற அந்த இதெல்லாம் மிகச்சிறப்பா இருக்கு. அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு நாவே அருள் வந்திருக்காரு. இன்னும் எனக்கு இந்த முகநூல் அனைவரும் வந்திருக்கீங்க. உங்கள் அனைவரையும் மனமாற என்ற குழுவின் சார்பாக அண்ணா ரவி சுப்பிரமணியம் அண்ணா வந்திருக்கிறார். அவர் மிகப்பெரிய எங்களுக்கெல்லாம் ஆதர்சம். அண்ணா அண்ணா தயவு செய்து வாங்க. அண்ணா மிகப்பெரிய கலை விமர்சகர் தேனுகா அவர்களுடைய மிக நெருங்கிய நண்பர், பல ஓவியர்களுடைய நெருங்கிய நண்பர், மிகச்சிறந்த கவிஞர். அது மட்டுமல்ல, மிகச்சிறந்த ஒரு இசையில வல்லவர். அவர் பல நிகழ்வுகளை முன்னின்று நடத்தியிருக்கிறார். வெளியில தெரியாத இருப்பார். நல்ல ஊக்குவிப்பார். என்னெல்லாம் ஊக்குவித்தாங்க. நான் ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தான். நான் இங்க நிற்பது என்னுடைய பேர் உங்களுக்கு சுந்தரம்னு தெரியலாம். ஆனா நான் சுந்தரம்ல தாண்டாமலைங்கிற ஒரு ஊர்ல இருந்தேன். ஒரு ராவான கிராமத்தான் தாண்டாமலையத்தான் நான் ஒரு வெறும் காட்சிக்காக இங்க ஒவ்வொரு மே மாசத்துலையும் பார்க்குறேன். ஓவியம் அளவுக்கு வளர்ந்ததற்கு இவர்கள் அனைவரும் காரணம். ஆக இவர்கள் அனைவரையும் வருக வருக என்று மனதார வரவேற்று உங்களையும் வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். Apart from that, you might see that the academic discipline invariably large the abstraction of the academic discipline. மெடிக்கல் அகாடமியில் ஒரு கண்காட்சி ஒரு ஃப்ரெஷ்ஷாக திடீர்னு ஒரு ரூம் திறந்து விட்டு காற்று வர மாதிரி பல்வேறு திசைகளிலிருந்து காற்று விட்டுருக்கு. ஈரோடுலேருந்து வந்திருக்காரு, பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து கும்பகோணம் அப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்து அப்படியே காற்று வந்து அப்படியே வீசுது. பார்த்தா நம்ம மருத்துவனுடைய டிராயிங்ஸ் எல்லாம் சின்ன விஷயத்தை பார்த்துக்கிட்டே வரணும். அவர் என்ன மாதிரி ஸ்பீடு பண்ணுவார். இப்போ யாரும் நாம் சுந்தரம் தான் நினைக்கிறேன். இந்த ஒரு நாய் ஒன்று அப்படி தலையாடுற மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கும். அனைவருக்கும் சொல்லிடுது. காலேஜ் பாடத்தில் சேர்ந்த ஃபர்ஸ்ட் இயர்லேயே முதல் இல்லஸ்ட்ரேஷனை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் மருதன் ஊதத்தில் வினோதா காம்படிஷன் வச்சு அதுக்கு எல்லாரும் ஓவியத்துக்கு மாணவர் ஆர்டிஸ்ட் எல்லாம் நடந்ததுனால அப்போ நானும் அண்ணனுக்கு தான் அவார்டு கொடுத்தாங்க. அண்ணன் யூஎஸ்எல்ஸில் இருந்தாங்க. அப்போ தான் இந்த சைன் வருதுன்னு பார்த்து யாரு போய் பார்க்கும்போது பார்ப்போம். 77 தமிழ்நாடோட கனெக்ஷனுக்காக அப்போ அதில் ஒரு ஈடுபாடு இருக்கு. எப்படியா இருக்கிற பார்க்கணும். அதுக்காக வியூவர் சர்வீஸ் ஆதிமூலம் சரி மன்னனை பார்த்து அதில் தொடங்கிய நட்பு பாசம் சகோதரனாக இன்னை வரைக்கும் எல்லா அட்வைஸ் பண்ணி என்ன செய்யணும்னு இன்ன வரைக்கும் எனக்கு செய்து all of you, Happy New Year. So this is a great thing that in the New Year beginning with
the great artists. I love the artworks. Vasantan is our research scholar, and the first research scholar who is displaying after the research grant. And his work is so much developed after the research scholar grant. You know, we are very happy to see you again here in this new innovation gallery. Because always I think, you know, not only this is from the Chennai artists, also from Pondicherry, from Mumbai, Andhra, others will also come here to display. And this is a very good initiative taken by him to bring all the artists here. So happy, and even the watercolors are wonderful, you know, and well trained, you know, it really suits for this gallery. I'm very happy. Thank you very much once again. Happy New Year. வணக்கம், அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புது வருடத்தினுடைய முதல் நாளில் நமக்கு பிடிச்ச விஷயத்துல கலந்துக்கிறோம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க, ஹோட்டலுக்கு போவாங்க, இன்னும் சொல்ல போனால் திரைப்படங்களுக்கு போகிறது அப்படின்னு அவங்க ஒவ்வொருத்தருடைய பயணமும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஆனால் நம்ம இந்த இடத்துல கூடி நிற்கிறது இருக்கு இல்லையா, அது ஆன்மீக ரீதியில் சொன்னால் கொடுத்து வச்சதுன்னு சொல்லிக்கலாம், மன ரீதியில் சொன்னால் நம்ம பிடிச்சதுக்கு வந்து நிற்கிறோம்னு அர்த்தம். அதுவும் நம்ம வந்துட்டோம், வந்த பிறகு வெறும் இடம் மட்டும் இல்லை, அந்த ஒர்க்கு நம்ம பார்க்கும்போது, அந்த திறமையை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற உள்ளார்ந்த அன்பு இருக்கு இல்லையா, அந்த உள்ளுக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது ஒரு முழுமையாக கிடைச்சிருக்கிற மாதிரி இருக்கு. 5 ஓவியர்கள், 5 ஓவியர்களும் நான் இந்த ஹாலுக்கு பல நிகழ்வுக்கு வந்திருக்கேன். சில இடங்கள் இங்கிருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு மனநிலை இருக்கும், அங்கே போகும்போது அப்படியே அது தொய்வடையும், அப்புறம் ஏறும் இறங்கும், அப்படி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். டாக்டர் சொல்ற மாதிரி ஏறி இறங்குது சார் பல்ஸ் அப்படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி டிராப் வந்து ஏறி இறங்கும். சில ஒர்க்குகள் நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும், சிலது பிரமிக்க வைக்கும், சிலது வந்து நம்ம மாஸ்டர் ஆயிரும், அது வந்து குழந்தையா தெரியும், இப்படி எல்லாம் இருக்கும். ஆனா இந்த ஹால் இன்னைக்கு ஒரு முழுமையா இருக்கு, அந்த தாக்கம் இந்த சபையில் முழுமையாக இருக்கிறது. அனைவருக்கும் என்னுடைய அன்புகளும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்திரன் சார் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. மருந்து பேசியிருக்காப்ல, மனோங்க பேசியிருக்காப்ல, நான் என்ன பேசிக்கிறேன். சுந்தரனுடைய ஓவியத்தை சமீபத்தில் வாணியம்பாடியில் ஒரு ஊரில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மகாதேவன் அவருக்கு ஒரு ஓவியம் பரிசீலிக்கிறதுக்காக கீழே இருந்து வந்தாங்க. அவர் வந்து ஓவியரை கூப்பிடுங்க மேல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அதை பத்தி பார்த்துட்டே இருந்தாரு, அதை பத்தி சொல்லிட்டே இருந்தாரு. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி இந்த புத்தாண்டு நாள்ல ஒரு பாரதியார் பாடலோட நான் நிறைவு செய்தேன். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்தி பார்க்கே. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்தி பார்க்கே. நிறைவேற்ற விழாக்கள் இந்த வருடத்தில் முதல் நாளுக்கு இறைவனால் விதைக்கப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு விதைகள், 5 விதைகள், அது வந்து நிலத்தில் விழுது. அது வந்து பஞ்சபூதங்களோட சப்போர்ட் இருந்தால்தான் அது ஒரு விருட்சகமாக முடியும் சிறப்பாக. அது மாதிரி இன்னைக்கு வந்து அவங்களோட வாழ்த்து மழையை வந்து எங்களை வந்து மென்மேலும் வந்து சிறப்புடையதுக்கு வந்து ஒரு வந்து வாழ்த்தியதற்கு மிக்க நன்றி. அனைவருக்கும்